Hey guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முத்து மாநகரான தூத்துக்குடி வந்திருக்கேன். எஸ், தூத்துக்குடியில் நான் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நமக்கு வரிசையாக நிற்கிறது ஃபுல்லாக எஸ்டிசி பஸ் தான். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் யூடியூப் கம்யூனிட்டியில் நான் தூத்துக்குடி வந்துட்டுருக்கேன்ட்டு. ஸோ நான் எந்த வீடியோ ட்ரை பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவில். நீங்கள் கேட்டிருந்த தூத்துக்குடியிலேருந்து எர்ணாகுளம் போகிற எஸ்ஐடிசி பஸ்லாம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு சூப்பரான ட்ராவல் ஜேர்னி. நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், மதுரை, எர்ணாகுளம் அது எஸ்ஐடிசி பஸ் ட்ரை பண்ணோம். மதுரை டெப்போடது அதை போஸ்ட் பண்ணோன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. தூத்துக்குடிலேருந்து போகுது ப்ரோ, அதையும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங் எடுத்துடுறாங்க. மார்னிங் 10 மணிக்கு எடுக்க நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிடுறாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து டிக்கெட் ஏற்றிட்டு ராம்நாடு வழியாக ஈசிஆரில் தூத்துக்குடிக்கு வந்துடுறாங்க. இங்கே 7 வந்துடுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி கட் சர்வீஸ் தான். அது போர்டு போட்டிருப்பாங்க, பட் டேரக்ட் டிக்கெட் கிடையாது. பட் இங்கேருந்து வந்து த்ரூ டிக்கெட் தான். ஸோ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். போய் சேர்றது வந்து 5 o'clock சொல்லியிருக்காங்க. மேபி அது டைமிங் எப்படின்னா டிராஃபிக்கை பொறுத்து இருக்குது. மேபி 5 to 5:30 போய்ட்டு நினைக்கிறேன். ரூட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை, கொல்லம், ஆலப்புழா, ஃபைனலாக எர்ணாகுளம் போகிறாங்க. இங்கேருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 430 கிலோமீட்டர்ஸ் வருது. டிக்கெட் ஃபேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 550 ரூபா நினைக்கிறேன். டிக்கெட் ஃபேர் வந்து ஒரு 495 போட்டிருக்காங்க ஆன்லைனில். பட்டு மேபி ஆஃப்லைனில் புக் டீல் இருக்காங்களா 500 ரூபா வரும் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் தெரியல. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்கிறேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு சூப்பரான ரூட்டாக இருக்க போகுது. தூத்துக்குடி நமக்கு புதுசு கிடையாது, நிறையா நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் இருக்குது. ப்ரைவேட் பஸ் எடுத்திருக்கோம், டிஎன்எஸ்சி எடுத்திருக்கோம், எஸ்சிடிசி ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் ஊட்டி டு தூத்துக்குடி ட்ரை பண்ணோம். அதே மாதிரி திருப்பதியில் வந்து ஒயார் தூத்துக்குடி, திருச்செந்தூர் ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சூப்பராக நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், நிறையா பஸ்ஸஸ் நிற்கிது. இங்கே பிரான்ச் இருக்குது, எஸ்ஐடிசி பிரான்ச் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிறையா பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. நம்ம பஸ் எர்ணாகுளம் போகிறது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி 1 டிப்போ உள்ளது, ஓசூர் பெங்களூர் போகிறது. ஓசூர் பெங்களூர் போகிறது. ஸோ ஃப்ரெண்டில் நிற்கிறது எல்லாமே சென்னை போகிறது. இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு சென்னை முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். இது இங்கே நிற்கிறது எல்லாமே சென்னை போகிறது தான். அது சென்னை, இது சென்னை, இதுவும் சென்னை. 4 பஸ்ஸுமே சென்னை தான் போகுது. 7:40 ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது நம்ம பஸ் தூத்துக்குடியிலேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மதுரை, தேனி, திருச்செந்தூர். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டு, ஸ்பேசியஸான பஸ் ஸ்டாண்டு. பஸ் தான் அக்கேஷன்லாம் இருக்காது. இப்போ ஈவினிங் டைம்னால நிறைய எஸ்டிசி பஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. பொதுவாக எம்டியாக தான் இருக்கும். ஆப்போசிட் சைடு ராமேஸ்வரம், விருதுநகர் போகிற பஸ்லாம் வரும், சிவகாசி, ராஜபாளையம்லாம். ஒரு பொதுவாகவே கம்பேர்ட் டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பஸ்ஸஸும் ஆல்சோ கம்மியாக தான் இருக்கும். நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடி பாருங்களேன் ஆடை, மணலாய் ஜிஆர்பி நை. ஸோ பஸ்ஸே மறைச்சிட்டாங்க. கம்ப்ளீட் ஆடு தான் ஜிஆர்பியோட. இது பெங்களூர் போகிறது ஏசி. முன்னாடி ஒரு பஸ் இருந்துச்சு இல்லையா, திருநெல்வேலி டெப்போ. இது தூத்துக்குடி நினைக்கிறேன். டெப்போ தெரியல, அழிச்சிட்டாங்க. இதுவும் பெங்களூர் போகுது. டைமிங் தான் எஸ்டிசி. லைட்டிங்னால சரியாக தெரியாது, இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் திருச்செந்தூர் டு கும்பகோணத்துலேருந்து கடைசி நாகர்கோவில், நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 8:01 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வண்டி எடுத்துட்டாங்க 8 மணிக்கு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ
ஸோ ஷார்ப்பாக 8 பஸ் எடுத்துட்டாங்க. டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 டிக்கெட் தான் இருக்குது. ஸோ போக இதுவும் நினைக்கிறேன். நம்ம புது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு பேர் வந்து தூத்துக்குடி மேலூர். இப்போ தான் ரீசெண்டாக தான் இனாகுரேட் பண்ணாங்க. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம தூத்துக்குடி உண்மையிலேயே ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க. நீட்டாக போட்டிருக்காங்க. முன்னாடி வரும்போதெல்லாம் ரோடு வந்து நல்லா இருக்காது. சூப்பராக போட்டிருக்காங்க. இதுதான் தூத்துக்குடியோடைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஃபுல் ஸ்விங்கு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்துருக்கும் கைஸ். இது ஒரு ப்ளே கிரவுண்டு. ஸோ டெம்பரரியாக அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கு. ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக நமக்கு ஏற்ற மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் புது பஸ் ஸ்டாண்ட். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் கூட்டமே இல்லை பாருங்கள். எப்போவுமே புது பஸ் ஸ்டாண்டில் காட்டிலும் பழைய பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி திருநெல்வேலி போகிறவங்க இங்கே தான் போவாங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசிலாம் அந்த பக்கம் தான் போவாங்க. பட் கூட்டம் அதிகமாக இல்லை. ஸோ கைஸ், நம்ம தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆகுது. ஸோ திருநெல்வேலி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ தஞ்சாவூர். லைட்டிங் பாருங்களேன். நம்மளுடைய தேசிய கொடியுடைய கலர் ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் க்ரீன் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி இங்கேருந்து 52 கிலோமீட்டர், மதுரை 133. மீண்டும் வருக. தேங்க்யூ விசிட் அகைன். See you தூத்துக்குடி. வாகைக்குளம் டோல் பிளாஸா. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடு போகும். ஸோ ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நியூ டெர்மினல் இருட்டாக இருக்கும், தெரியாது. கைஸ், நான் டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 505 ரூபா வாங்குறாங்க. நான் வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்திருக்கேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எஸ்சிடிசி ஆப் படி 422 கிலோமீட்டர் வருது. ஆனால் இங்கே செக் பண்ணும்போது 382 சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டு தெரியல. நம்மளோட பஸ்ஸோட பைலட் பேர் பார்த்தீங்கன்னா சங்கரண்ணா. அவர் தான் ட்ரை பண்ணுறாரு தூத்துக்குடிலேருந்து. கை காமிங்க. கண்ட்ராக்டர் ஆனால் ஃபோன் பண்ணிருக்காங்க. கண்டக்டர் நான் பேர் ஐயாச்சாமி. அவர் தான் இப்போது கனகலுக்கு பார்த்துட்டு டிக்கெட் ஸ்டாண்டுக்கிட்டு.
தூரத்தில் பாருங்கள் ரெட் ரேட்டாக தெரியுது பாருங்கள். டாட்டா எல்லாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாம் விண்டு மில் காற்றாலைகள். இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது நம்ம திருநெல்வேலி ரீச் பண்ணுறதுக்கு. தென்காசி 80 கிலோமீட்டர். இந்தியன் ஆயில் கேஸ். பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் கேஸ். காப்பகம் கைஸ். இப்போ நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பாருங்களேன் 9:29, ஆல்மோஸ்ட் 9 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு. தென்காசி செங்கோட்டை பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது. நம்ம பஸ் இங்கே நமக்கு அந்த மாதிரி நிற்கிது. பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. 1-to-1 சர்வீஸ் தான். நம்ம இந்த லைன் நிறைய இடம் வந்திருக்கோம். ஸோ நம்ம புதுசு இல்லை நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி செங்கோட்டை ரூட்டு லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம் ஒரு டிஎன்ஹெச்சில். செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு ரோடெல்லாம் அப்போ போட்டுட்டு இருந்தாங்க சில இடங்களில். சொல்லியிருப்பேன், இப்போ எப்படின்னு தெரியல, பார்ப்போம் அந்த வேலை பார்ப்போம். ஸோ இங்கே 5 மினிட்ஸ் நிற்குமா. ஸோ 5 மினிட்ஸ் வச்சு நம்ம ஒன்றி கிளம்பணும். லைட்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நேராக போனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி நம்ம ரைட் எடுத்து டுவேர்ட்ஸ் தென்காசிக்கு போகிறோம். ஸோ ரோடு டைவர்ட் ஆகுது பாருங்கள். நேராக போனால் மதுரை, சென்னை. இப்போ நம்ம கீழே போகிறோம் டுவேர்ட்ஸ் தென்காசி. ஸோ இதான் ரூட்டு. ஓவர் பிரிட்ஜ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல லைட்டிங்கோட. பார்த்துட்டு திருநெல்வேலியுடைய தாமிரபரணி ஆற்றுப்பாலம். தென்காசி மேல்புறம். தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்.
11:24. இங்கே தான் டிக்கெட் நிறைய ஏறுது, பஸ்ஸு கிடையாது. இதுதான் லாஸ்ட் பஸ்ஸா, மிஸ் பண்ணால் காலையில் தான். பதினொன்று 26 கிளம்பியாச்சு. சபரிமலை 155, மதுரை 163. செங்கோட்டை ஆர்ட்ஸ் ஆச்சு. குண்டா டேம் 6 கிலோமீட்டர் இங்கிருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 11:45. இப்போ செங்கோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இருட்டாக இருக்குது, பகல்லாம் சூப்பராக தெரியும். ஹில்ஸ் ரேஞ்சு வெஸ்டங்கட் புளியரை தாண்டி போயிட்டுருக்கோம். செங்கோட்டை புளியரை. லாரியெல்லாம் வரிசையாக நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட். புளியரை செக் போஸ்ட். கைஸ், நம்ம திருநெல்வேலி பிரேக் வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா புளியரை. ஸோ இது புளியரை எஸ்பெண்டு பக்கத்தில் இருக்கேன். எஸ்பெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, எஸ்பெண்டு அப்படி மேலே ஏற மலையில். ஸோ டைம் பாருங்களேன், 12 மணி ஆயிடுச்சு. டின்னர் எடுக்க போகிறோம். ஸோ சாப்பிட்டு உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். நம்ம எடுக்க போகிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சாந்தி ஹோட்டல். கைஸ், டின்னர் எடுத்தாச்சு. இப்போ டைம் பாருங்கள், 12 ஆச்சு. இப்போ தான் சாப்பிட்டோம் 12 மணிக்கு. ஸோ எப்போ இங்கே நிப்பாட்டுவாங்களாம் இந்த ஹோட்டலில். ஸோ எல்லாம் சாப்பிட்டாச்சு. வண்டி எடுத்துட்டாப்புல செகண்ட் டிரைவர் அண்ணன். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்களா? டில் இது எர்ணாகுளம் வரைக்குமா? ஆலப்புழா வரைக்கும். சரி சரி. மக்கள்லாம் தூங்குறாங்க. இங்கேருந்து புனலூர் 39, கொல்லம் 82. நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்பெண்ட் வந்துருச்சு. ஸோ இதான் கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஒரு பெண்டு.
எஸ் வடிவில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய வண்டி பெண்ட் பண்ண முடியாது திருப்பிட்டு இருக்காங்க. இருக்கிற இதுலேயே வந்து இதுதான் ரொம்ப டஃப்பான ஒரு பெண்டு. இதை கிராஸ் பண்ணிட்டாலே ஸ்மூத்தாக போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கேரளா உள்ளே போகிறோம். எஸ், வெல்கம் டு கேரளா. கேரளா உள்ளே வந்துட்டோம். கேரளா செக் போஸ்ட். ராஜபாளையம் இதான் அது. நாட்டு கடை பாருங்க. இந்த ரூட்லேயே ஃபேமஸான பாலம் இதுதான். 13 தூண்களை கொண்ட ரயில்வே பாலம் செங்கோட்டை புனலூர் ரூட்டில் இருக்குது. இது பகல்னால் சூப்பராக இருந்திருக்கும். நைட்டில் போகிறோம், அதனால் கிளியராக தெரியுது. கொல்லம் 65, கொட்டாரக்கரை 39 கிலோமீட்டர். போகிறீங்க? ஆமாம், நேரம் ஃபேமிலி போடலோ வேலை போகிறீங்களா? தென்மலா எக்கோ டூரிசம். ஸோ நேராக போனால் திருவனந்தபுரம், லெஃப்ட்டு தென்மலா டேம், ரைட்டில் போனால் புனலூர்.
கல்லடா ரிவர். சஸ்பென்ஸ் பிரிட்ஜ் அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் வரோம். ஸோ ரிவர்ஸ் வரும்போது பார்க்கலாம். அதை பார்க்குறீங்க பார்த்தா கேரளா டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்ட். ரைட்டில் போனால் சபரிமலை 102 கிலோமீட்டர். கொட்டாரக்கரா. ஸ்ட்ரைட்டாக போனால் கொல்லம், ரைட் எடுத்தால் கோட்டயம், லெஃப்டில் போனேன் திருவன்றம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:48, 1:50 ஆயிடுச்சு. கொட்டாரக்கரை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் கொல்லத்துக்கு. Belum. கைஸ் டைம் பாருங்கள் 2:18. கொல்லம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணிட்டோம். ஓட்டுக்கு தான் இறங்கினாங்க. யோகத்தில் இங்கே தானே ஆள் இருக்கீங்களா? டீ கட்டஞ்ச மிஸ். இங்கே பார்த்தீங்களா ஒரு பஸ்ஸை வந்து அப்படியே பார்த்தீங்களா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் ஒரு பஸ்ஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஒரு டீ ஷாப் மாதிரி. ஸோ பிஸ்கட்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகிடுச்சு வரும். ஸோ ஃபுல்லி இந்த பஸ்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டோர் மாதிரி டீ ஷாப், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்கட் ஐட்டம் போட்டிருக்காங்க. TRCMPU என்ற கொல்லம். நீண்டகர பிட்ஸ் ஓட்டை பார்த்தீங்களா
சில்லுன்னு இருக்கு. கைஸ் குட் மார்னிங். டைம் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 5:11 ஆகுது. நம்ம எர்ணாகுளம் அவுட்ஸ்கேட்டில் வந்துட்டுருக்கோம். ஒரு 20 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாமா? கொச்சி ஷிப்யார்ட். சங்கரண்ணா ஓட்டார் வண்டி செகண்ட் ஷிஃப்ட்டு ஆரம்பிச்சு விட்டீங்க, முடிக்கிறீங்க. வெல்கம் டு KSRTC பஸ் ஸ்டாண்ட் எர்ணாகுளம். அஞ்சு 36 நாட் பேட். எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு கைஸ். அட் லாஸ்ட் நம்ம எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். என்ன சர்ப்ரைஸ்னால் நம்ம வண்டி தான் ஃபர்ஸ்ட் வண்டி. நிறைய வண்டி வரும்ல எர்ணாகுளத்துக்கு வந்து மதுரை ராம்நாடு மதுரையிலேருந்து வரும். அந்த ஒரு வண்டி அது வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து வரும், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் அந்த பஸ் வரல. ஓசூர்லேருந்து வரும், சரி பெங்களூர் பழைய ஓசூர் அது வரல. சென்னையிலேருந்து வரும், அது வரல. ஸோ நாம தான் ஃபஸ்ட்டு வண்டி. இப்போ 5:37 ஆகுது. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள். சார்ஜிங் பாயிண்ட் ஒரு சில இடத்துல இருக்குது, சிலது இல்லை. சம்டைம்ஸ் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. இதுதான் மெயிலில் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணிட்டேன், என்னோடய பேக்கப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்காச்சும் வேணும் போட்டுக்கலாம். டிவி இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாது. ரொம்ப லட்சம் ரிப்பேர் ஆகி. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக ஓட்டினாங்க. ஸோ சங்கரனை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து எலிஞ்சி வரைக்கும் ஓட்டினார். அப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக மலையில் வந்து கண்டக்டர் ஐயாச்சமினா ஓட்டினார். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் தாண்டி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஓட்டினாங்க. அந்த ஹில்ஸில் தலைவர் சூப்பராக ஓட்டினார், நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்தார். அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கூட்ஸ் வண்டி தான், எல்லாமே லாரி தான் மோஸ்ட்லி. பஸ்ஸஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கூட்ஸ் வண்டி நிறையா ஓடுது. வெஜிடபிள்ஸு, ஆயில் வண்டி, கேஸ் வண்டி, பெட்ரோல் வண்டி, டிம்பர் வண்டி எல்லாம் நிறையா ஓடிச்சு. தூத்துக்குடியில் வந்து ஒரு ஃபுல் ஜேர்னி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்காண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சூப்பராக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிட்டு நிற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.